ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்கும் டேபிள் மேலே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருவான்ல. உடனே உங்கள் அம்மா கிட்ட என்னது இது அப்படின்னு வேற கேட்பானே. அவங்க அம்மாவும் வந்து நான் உனக்காக பொண்ணு பார்த்துருக்கேன், அதில் எது பெஸ்ட்டுன்னு நீ நினைக்கிறியோ அதை சூஸ் பண்ணு, நான் அவங்களோட உனக்கு அவுட்டிங் பிளான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே இவனுக்கு செம்ம காண்டாயிடும். எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்ட்டு வேற கத்துவானா. உனக்கு தான்டா சொன்னேன் பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்போ வேறு யாராவது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு வேற கேட்பாங்களே. உடனே ஜங்கம் வந்து எனக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிவிடுவான். சரி ஓகே எனக்கு ஜூஸ் கொண்டு வாச்சின்னு அப்படின்ட்டு வேற அவங்க அம்மாவும் சொல்லிவிடுவாங்க. அவளும் வந்து சரி ஓகே மேடம் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர பார்ப்பாளே. உடனே ஜங்கம் கையை பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போகிறேன் நில்லு அப்படின்ட்டு வர சொல்லுவானா. ஜங்கோட அம்மாவும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னு சொன்னாலும் அது வேறு யாரும் இல்லை இவ தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இவ்வளோ வேலை வாங்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். உடனே சின்னவும் செம்ம ஷாக் ஆகிடும். என்னது இது பட்டன் போட்டு உடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவும் சின்னக்கிட்ட என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஷாக்காகி கேட்டுட்டு இருப்பாங்களே. மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நகர பார்ப்பாளே. உடனே ஜங்க இறுக்கி கையை பிடிச்சிட்டு போவாத நில்லு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே உங்கள் அம்மாவும் சரி ஓகே ஓகே ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன சொல்ல வர, உனக்கு வந்து இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். ஆமாம் எனக்கு சின்னதாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வேற ஃப்ராங்காக சொல்லிடுவான். மேம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேற ரிஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்த, இங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தானே வந்தா, ஆனால் இப்போ என்ன வேலை பார்த்துருக்கேன், என் பையனை மடக்கி போடுற வேலை தான் பார்த்துருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேற பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஜங்கம் வந்து சின்னக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு வேற ஒரு மாதிரி பேசிடுவானா. உடனே சின்ன வந்து மேம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு தான் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே ஜங்கு சமோஷாக ஆகிடும். அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு வேற அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஏய் என்னடா சொல்கிறா இவளுக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் இல்லையா, ஆனால் உனக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்கான், அப்போ நீ ஒன் சைடில் வரா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களா. ஆமாம் எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவனும் வந்து ஆமாம் நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஏன் உனக்கு என் பையனை பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே வேறு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அட கொடுமையை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வேற சின்ன முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. ஜங்கோட அம்மாவும் சின்ன தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களா. சின்ன வேறு மீட் பண்ண வந்திருப்பான். மேம் என்னை எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். ஆமாம் நான் உன்னை வர சொன்னதுக்கு முக்கியமான ரீசன் அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். என்ன மேம் கேட்குறீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உனக்கும் ஜங்குக்குள்ளே ஓடிட்டு இருக்கே அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேம் அப்படின்ட்டு வேற சமாளிப்பாலாம். என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, உனக்கே அவனை பிடிக்க மாட்டுது, அவனால் டாலாக ஹேண்ட்ஸமாக ரிச்சாக வேற இருக்கான், இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். இல்லை மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் எனக்கு பிடிக்காதெல்லாம் நான் மீன் பண்ணல, ஆனால் எனக்கும் அவருக்கும் வந்து செட் ஆகாது, ஏன்னா அவரோட ஸ்டேட்டஸ் வேறு என்னோடய ஸ்டேட்டஸ் வேறு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். நீ ஏன் இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்க, நீ இப்படிலாம் பேசுகிற பொண்ணே கிடையாது, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஒரு வேளை உனக்கு அவனோட மைசோஃபோபியா டிஸார்டர் வந்து ஏதாவது உறுத்து தான் என்ன அப்படின்ட்டு வேறு கேட்பாங்களாம். ஐயோ மேம் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவன் என்னோட பையன் அதனால் அவனோட கேரக்டர் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். மேம் அவர் கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக வேறு ஜங்கை பற்றி பேசிகிட்டு இருப்பா. உனக்கு தான் எல்லாமே தெரியுது, அப்புறம் எதுக்கு நீ வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. இவங்களும் வேறு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வேறு முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. என் அப்பா ஏதாவது உன்னை ஜங்கை டேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். இவ்வளோ வேறு அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதிலே கன்ஃபார்மும் பண்ணுருவாங்க. இது உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாவை பார்க்க வந்துருவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வேறு ரூம்குள்ளே போயிடுவாங்களாம். அவங்க அப்பாவும் செம்ம டென்ஷனாக இருக்குது. அதுவும் தட்டிட்டு வர தெரியாதா, உனக்கு 50 வயசு ஆக போகுது, உன்னை இந்த மேனஸில் எப்போ கற்றுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கண்ணா பின்னான்னு பேசுவார். உடனே ஜங்கோட அம்மாவும் எனக்கு 50 வயசு ஆக போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இதுக்கப்புறம் ஜங்கோட லவ் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். என்ன தலையிடக்கூடாது, என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரு. அவன் ஏதோ லவ் பண்ணுற மாதிரி நான் அதை தடுக்கிற மாதிரியும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அவன் சின்ன லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அவன் லைஃப்குள்ளே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர இவங்களும் செம்மையாக கத்த ஆரம்பிச்சிருவாங்களாம். என்ன வளரிட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு வர அவரும் கத்துவார். அப்பா நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, உங்களால் தான் என் லைஃப் போச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சுமே ஜங்கோட அப்பாவையும் என்னையும் பிரிச்சிங்க, இப்போ என் பையன் லைஃப்லேயும் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக கத்திட்டு அவங்களும் வெளில போவாங்க. ஆப்போசிட்டில் வர ஒரு டாக்டர் வருவார். அவங்கள பார்த்த உடனே ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களே. உடனே அவரும் நான் சாவை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். அவர் ஆஃபீஸிலராக இருக்கார், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்க. உடனே இவங்களும் வந்து நம்ம எதுக்கு இவர்கிட்ட சஜஷன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காக இவர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. உடனே அவரும் வந்து ஷாக் தெரப்பி தான் இது கரெக்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சுட்டு தான் அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வேறு சஜஷன் கொடுப்பாராம். இவங்களும் வேறு சரி ஓகே ட்ரை
பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸ் தான் காட்டுவாங்க. எல்லோரும் வேறு மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து சா வேறு வானுக்கு கால் மேலே கால் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஐயோ இவர் ஏன் இப்போ கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கால் நான் பேசிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். உடனே ஜங்க வந்து போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிவிடுவான். உடனே இவங்களும் வந்து வெளில சொல்லுங்கள் பாஸ் ஏன் இத்தனை வாட்டி கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். ஆமாம் ஜங்கு லவ் பண்ணுறானாமே எனக்கு சின்ன பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இமீடியட்டாக வேணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். சரி ஓகே பாஸ் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு வானம் சொல்லிட்டு வச்சுருவாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஜங்கோட அம்மாவும் ஜங்குக்கு ஷாக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்களா. ஸோ உடனே வந்து சின்னக்கு கால் பண்ணிவிட்டு, சின்ன நீ வீட்டில் தானே இருக்க, நீ என்ன பண்ணி இமீடியட்டாகவே உன் வீட்டுக்கு கிளம்பிடு, 2 நாளைக்கு நீங்கள் வரவே வராது, முக்கியமாக ஜங்க் கால் பண்ணால் எடுக்கவே எடுக்காது, நானாக உனக்கு கால் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வராத அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. சின்னக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் மேம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். உடனே நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நான் எதுவும் இருந்தாலும் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போதைக்கு நீ இமீடியட்டாகவே கிளம்பு அப்படின்ட்டு வேறு ஃபோனை வச்சுருவாங்க. கட் பண்ணால் ஜூவாக தான் கட்டுவாங்க. அவளும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வந்து கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அந்த ஓனராக ஓவராக வேறு பேசுவான், பிடிச்சி தள்ளி வேறு விட்டுருவான். எதுக்கு நீங்கள் வந்து சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜூவா வந்து இங்கே தான் அந்த சண்டை நடந்தது, ஸோ கண்டிப்பாக அது சிசிடிவியில் இருக்கும், ஒரே ஒரு வாட்டி எனக்காக நீங்கள் அந்த சிசிடிவியை செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கெஞ்சுவலாம். நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது, உனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்காது, அதில் எதுவுமே இல்லை, நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வேறு இவரும் பச்சையாக போய் சொல்லிட்டு இருப்பார். ஸோ இங்கே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணதை கிளம்பு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கும் அந்த ரவுடி பசங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஏன் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ கத்திட்டு இருப்பாள். ஆனால் அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டு உள்ளே போயிடுவார். இவ்வளோ அப்படியே திரும்புவாள். பின்னாடி வேறு சின்ன தம்பி வேறு நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். செம்ம காண்டில் வேறு அவன் அடிக்க போவானா. டி எங்கடா போகிற, அவர் ஒன்றும் தள்ளி விடல, நானாக தான் கீழே விழுந்தேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். பொய் சொல்லாத, அவன் தான் உன்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டான், நான் பார்த்தேன், நீ நகரு, நான் உன்னை நீ போய் பொழக்கிறம்பரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போவானா. உடனே இவ்வளோ கையை பிடிச்சி தடுத்துட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணுன்ற ஆசையை போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர எமோஷனலாக பேசுவாள். நான் ஆகலை, நீ எதுக்கு இங்கே வந்து இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. உடனே இவளுக்கு அழ வேற வர ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி நான் மட்டும் கூப்பிடலன்னா நீ வந்து சண்டையே போட்டுருக்க மாட்டேல்ல, எல்லாமே நான் தானே காரணம், நான் எப்பட்றா இந்த கில்ட்டோடவே உன்னையும் அக்காவையும் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவா. இவனுக்கு வேறு பாவமாக போயிடும். சரி அழாத அப்படின்னு வேறு சொல்லுவானா. ஆனால் தேம்பி அழுதுட்டு இருப்பா. இவனும் ஹக் பண்ணிவிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். உடனே வேறு 2 பேரும் உட்காந்து அமைதியாக பேசிட்டு வேறு இருப்பாங்களாம். உடனே அவளுக்கும் வேறு சரி நான் ஏன் எழுதுனே தெரில, ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வேறு கூப்பிடுவாள். இவனை வேறு கீழே பார்த்துட்டு இருப்பானா. என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பா. இல்லை இந்த ஸ்கர்ட் என்ன இத்தினூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். அந்த சைஸே அப்படி தான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. சரி ஓகே நீ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஊடியை வேறு டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு அவளை கட்டி விட்ருவான் இடுப்பில். அவ்வளோ வேறு பயங்கர ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பாள். சரி ஓகே இப்போ நீ கம்ஃபர்டபுளாக நடக்கலாம்னு நினைக்கிறேன், வா போகலாம், எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு இருப்பான். இவனும் சரி இருறா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேறு ஓடிட்டு இருப்பான். சின்ன உங்கள் அப்பா கிட்ட அப்பா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வேறு சொல்லியிருப்பாலாம். உடனே இவரும் வர தடபுடலாக வேறு விருந்து வேறு ரெடி பண்ணிட்டு இருப்பார். சாய் வேறு ஆமாம் என்னாச்சு என்ன ஸ்பெஷலு இப்படி சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேறு கேட்பானா. இந்தாப்பா சாப்பிட்டு வர எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்ட்டு வேறு இவரும் ஊட்டி விடுவார். இப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, இப்போனா சொல்லுங்கள் என்ன மேட்ரு, ஏதாவது ஸ்பெஷல் டேவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. உடனே என் பொண்ணு வராப்பா அதனால தான் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். என்னது உங்கள் பொண்ணு வருதா, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. இல்லை ஏதோ வெக்கேஷனாக பிரேக் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவார். வெக்கேஷனா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனை முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பானா. அப்பான்னு பார்த்து சின்னம் வந்துருவா. சின்ன வேறு நிறைய திங்ஸ் வேறு வாங்கிட்டு வந்திருப்பாலாம். உடனே உங்கள் அப்பா ஏமா இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க, இது உன் வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பார். பரவாயில்லப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ சமாளிச்சுட்டு இருப்பா. உடனே சாயை பார்த்தோன்னே இன்னும் சாய் எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு பச்சையை நடிக்க ஆரம்பிச்சிருவாளா. உடனே சாயும் ஷாக்கில் நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கருத்துட்ட போலியே அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் அவன் சாக்குக்கு நடிக்க ஆரம்பிப்பான். ஆமாம் பீச் பின்னாடியே இருக்குல்ல, ஸோ குப்பு காற்றடிச்சு கருகிட்டேன் அப்படின்ட்டு வேறு இவ்வளோ சமாளிச்சுட்டு இருப்பா. உடனே அவங்க அப்பாவும் உன் பாரு ஒல்லியாகிட்டு இருக்கவா, நான் உனக்கு நல்லா சமைச்சு போடுறேன் அப்படின்ட்டு வேறு அவளும் கிச்சனுக்கு ஓடிடுவார். உடனே வேறு சாயும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையாக என்ன, திடீர்னு என்ன வெக்கேஷன் சொல்லிட்டுலாம் இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு வேறு கேட்பானா. அதெல்லாம் ஒன்றுடா சும்மா தான் வந்தேன் அப்படின்ட்டு வேறு இவளும் சமாளிச்சிருவா. ஆஃபீஸில் வானும் சின்ன பற்றி சா கேட்டாருன்னு சொல்லிட்டு சின்ன பற்றின இன்ஃபர்மேஷன் வேறு கேதர் பண்ணிட்டு இருப்பாங்களா. அவங்க அம்மா இறந்த நியூஸை வேறு இவங்க பார்த்துருவாங்க. இறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக்கில் உட்காந்துட்டு இருப்பாங்களே. உடனே வேறு ஜங்கு வந்துருவான். நீங்கள் அமிச்ச ஃபைலாம் நான் பார்த்துட்டேன், அப்ரூவ் பண்ணுறேங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. நீங்கள் இவ்வளோ லேட்டாக இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லை பாஸ் இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. சரி ஓகே சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க வேறு கிளம்பிடுவான். இவங்களுக்கு வேறு இவங்க அம்மா இறந்ததே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்குமா. சின்னோட அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே ஜங்க வேறு சின்னக்கு கால் மேலே கால் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் எடுக்கவே மாட்டா. ஏன் இவன் ஃபோனே எடுக்க மாட்டா அப்படின்ட்டு வேறு இவனும் அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். சின்ன வேறு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஃபேமிலியோட சாப்பிட்றதுனால பயங்கரமாக டின்னர் வேறு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஜங்கு வேறு இவனுக்கு மெசேஜ் வேறு அனுப்பிச்சிட்டு இருப்பானா. நான் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன், உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு வேறு கேட்பானா. இவன் என்ன பண்ணோன்னே தெரியாது, கம்முன்னு அந்த மெசேஜெல்லாம் வேறு இக்னோர் பண்ணுருவா. இதை வேறு சாய்
பார்த்துருவான். ஏன் இவன் இக்னோர் பண்ணுறான்னு வேறு மூச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். உடனே உங்கள் அப்பா வேறு, ஆமாம் பூசானில் எப்போம்மா நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரான். அப்பா இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவை வேறு பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிருவாள். இவள் சொல்கிற பொய்யை பார்த்தோன்னே சாய்க்கெல்லாம் செம்ம ஷாக் ஆகிடும். அடிப்பாவி என்னடி இவ்வளோ ஃப்ளோவில் பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். உடனே வேறு அவங்க அப்பா, சரி நீ வாங்கிட்டு வந்தது ஃபுல்லாகவே லோக்கல் சைனீஸ் ஐட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரான். அப்பா அங்கே பூசானில் எல்லாமே விலை அதிகமாகிடுச்சு, அதனால நான் லோக்கல் ஐட்டமாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வேறு இவ்வளோ சமாளிச்சுட்டு இருப்பா. இவள் சமாளிக்கிறத பார்த்த உடனே ஜூக்கும் வந்து ஐயோ மாட்டிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இது இல்லை எனக்கும் தெரியும் அங்கே எல்லாமே விலை அதிகம், அதனால தான் இவள் வந்து லோக்கல் ஐட்டமாக வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சப்போர்ட் பண்ணிருப்பா. உடனே சின்ன வேறு டாப்பிக்காக மாற்றணும்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்பா தம்பிக்கு பிரச்சனைலாம் எப்படி போயிட்டுருக்கு, அந்த கமிட்டியில் என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதம்மா, அவனோட பிடி சாரும் அவரோட கோச்சும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ எதுவும் கவலைப்படாத, நாங்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். சரி ஓகே என்னவோ நல்லது நடந்தால் சந்தோஷம் அப்படின்ட்டு வேறு இவ்வளோ கம்மனு சாப்பிட ஆரம்பிச்சிருவா. உடனே உங்கள் அப்பா வேறு, டீ நல்லா சாப்பிட்றா ஒன்றா நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்னோட தம்பிக்கு வேறு ஆறுதல் சொல்லிருப்பாரு. ஜங்கோட அம்மாவும் அவங்க செக்யூரிட்டி கால் பண்ணி நம்ம பிளான் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். உடனே அவங்க செக்யூரிட்டியும் அவங்க ஜங்கோட வீட்டில் பயங்கரமாக பார்ட்டி வேறு பண்ணிகிட்டு இருப்பார். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம பிளான் 10/10 மேம் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாராம். அங்கே மெடிக்கல் டீம்லாம் ரெடியாக தானே இருக்காங்க அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. அப்பன்னு பார்த்து ஜங்கும் வந்துடுவான். என்னடா இது ஒரே சவுண்டாக கேட்குதுன்னு வேறு ஒட்டு கேட்டு நின்றுட்டு இருப்பானே, ஒரு வேளை சின்னதாக டிவி பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அப்படின்னு வேறு கூப்பிடுவானே. டோரை வேறு ஓப்பன் பண்ணுவானா, உள்ளே வேறு எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. யார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்துவானே. இவன் கத்துறதை பார்த்தோன்னே எல்லாரும் வேறு அப்படியே அமைதியாக நின்றுவாங்க. உடனே ஒரு பொண்ணு வேறு வந்து ட்ரிங்கை வேறு கையில் கொடுப்பாலாம், அதை வேறு இவன் பிடிச்சி தட்டி விட்டுருவான். எல்லாரும் வேறு செம ஷாக்கில் நின்றுட்டு இருப்பாங்க. உடனே ஜங்கோட அம்மா செக்ரட்டரியும் வந்து எல்லாரும் எதுவும் கண்டுக்காதீங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வேறு செம ஷாக்கில் நின்றுருப்பான். இவனுக்கு தான் க்ரௌட்னாலே ஆகாது. உடனே இவனுக்கு வேறு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு குனிஞ்சிருவானா. உடனே கால் வேறு பண்ண ஆரம்பிச்சிருவான் சின்னக்கு. ஜங்கோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்களா எடுக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோ வேறு எடுக்கவே மாட்டா. இவன் வேறு நெஞ்சை பிடிச்சிட்டு பாத்ரூம்குள்ளே வேறு போய் கதவை சாத்திப்பான். க்ரௌடு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னால் மூச்சு கூட விட முடியலையே, சின்ன நீ எங்கே இருக்க, ஏன் என் ஃபோன் எடுக்கவே மாட்டேற, எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர டென்ஷனாகி கால் மேலே கால் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சின்ன வேறு வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருப்பான். அப்பன் சாயும் வந்துட்டு, ஆமாம் இங்கே என்ன தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். இல்லை நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேறு சின்ன சொல்லுவாளே. அங்கே வேறு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன தான் உனக்கு பிரச்சனை, ஃபோன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. நீ வந்ததுலேருந்து என் கேள்விக்கு ஒன்றும் பதிலே சொல்ல அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஜங்கால வேறு சுத்தமாக முடியாது. அப்படியே வேறு பாத்ரூமில் கீழே விழுந்துருவான். ஆனால் ஃபோன் பாட்டு ரிங் ஆகிட்டே இருக்கும். சாய் வேறு அதை பார்த்துட்டு, நீ தயவுசெய்து ஃபோன் எடுத்து பேசுறியா இல்லையா, எதுவும் பிரச்சனை இல்லைனா அவங்ககிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இப்போ குறைச்சல், ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போகுது போய் ஃபோனை எடு அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேறு ஃபோன் அட்டன் பண்ணுவாளா. இவன் வேறு பேசவே முடியாமல் சின்ன வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். பாஸ் என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். என்னை வந்து காப்பாற்று அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். பாஸ் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேறு அப்படியே அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருப்பான். அவங்க அப்பா வேறு கேட்பாரு, இப்போ தானமா வந்த ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரான். அப்பா ஒரு எமர்ஜென்சி ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெளில ஓடி வந்துருவாள். ஐயோ நான் இப்போ எப்படி அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரோட்லேயே நின்றுட்டு இருப்பாலாம். உடனே சாயும் வந்துட்டு, வா நான் உன் கூட வரேன், நம்ம 2 பேருமே அங்கே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஜங்கு வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாரும் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்தோன்னே சின்னக்கெல்லாம் செம்ம ஷாக் ஆகிடும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்த்துட்டு இருப்பா. உடனே பாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரௌடில் வேறு தேடிட்டு இருப்பாலாம். அவன் அங்கே இருக்கவே மாட்டான். எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்துவாளே. ஆனால் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வேறு டான்ஸ் ஆடிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. சரி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு சாயும் வேறு ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு உள்ளே போய் பார்த்துட்டு இருப்பான். இவனும் வேறு சரி ஸ்பீக்கர் தானே அதை நான் இப்போயே ஆஃப் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக போயிட்டு அங்கே இருக்க ஒயரை வேறு பிடுங்கி விட்ருவா. இவள் பிடுங்கி விட்ட உடனே மியூசிக்லாம் ஆஃப் ஆகிடுமா. மரியாதையே எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா. சாயம் வேறு ஜங்க பார்த்துருவானா. அவர் இங்கே தான் இருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சின்ன கூப்பிடுவானே. பாஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கிடக்கிற ஜங்க பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். பாஸ் ஏஞ்சிருங்க பாஸ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டுருப்பாலாம். இவள் வாய்ஸை கேட்ட உடனே அப்போ தான் அவனுக்கு முழிப்பே வரும். சின்ன பார்த்தோன்னே தான் அப்படியே உயிர் வந்த மாதிரியே இருக்கும். உடனே சாயும் பார்த்துட்டு இப்போ அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் ட்ரீட்டும் பண்ணுவான். ட்ரீட் பண்ணிவிட்டு இப்போ அவருக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாருன்னா சரியாயிடுவார், நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. உடனே சின்ன வேறு எனக்கு இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அவர் கூடயே கொஞ்சம் நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாயும் வெளில போயிடுவான். ஆஃபீஸில் வானும் சின்ன பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வேறு கேதர் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி சின்னோட அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்களே. அப்போ அவங்க வேறு சொல்லியிருப்பாங்க ஏஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸால் பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டில் அவங்க அம்மா பேரும் இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்னது சாவால் அவங்க அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அப்படி தான் அவங்க இறந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் வேறு உட்காந்துட்டு இருப்பாங்க. சின்ன நினச்சாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே சின்னமாக ஜங்கை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. ஜங்குக்கு
வேறு தொடச்சி விட்டுட்டு இருப்பாளாம். சரி நான் மன்னிச்சிருங்க பாஸ், உங்களை நான் அப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, உங்களை நான் ஏன் தனியாக விட்டு போனேன்னு எனக்கே தெரில. சரி நீங்கள் அந்த க்ரௌடை பார்க்கும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்களா, என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. நீங்கள் எப்படி ஒரு எம்பாரசிங்கான சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வேற பேசிகிட்டு இருப்பா. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இவ்வளோ தூக்கம் வந்து அப்படியே தூங்கிடுவாளாம். இதை வேற சாய் பார்த்துட்டு சரி இவ்வளோ பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளுக்கு குளிருமே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேற போற்றி விட்டுட்டு இருப்பான். சரி ஓகே இவங்க 2 பேரையும் தனியாகவே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். மார்னிங் ஜங்கும் ஏஞ்சிப்பானா, ஆமாம் நம்ம எப்படி நம்ம ரூமுக்கு வந்தோம், நம்ம பாத்ரூமில் தானே மயக்கடிச்சு விழுந்திருந்தோம், நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பானே. அப்போ தான் இவனுக்கு சின்னோட முகமே ஞாபகம் வரும். ஓஹோ நேற்று சின்ன தான் நம்மளை காப்பாற்றினால அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளில வந்து சின்ன வேற கத்த ஆரம்பிச்சிருவானே. பாஸ் என்னாச்சு பாஸ், ஏஞ்சிட்டிங்களா, உங்களுக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வர சின்ன கேட்பாளே. எதுவுமே பேசாமல் டக்குன்னு வர சின்ன இறுக்கி அக் பண்ணிப்பான். எங்கே போன நேற்று நீ, நான் உன்னை நினச்சி எவ்வளோ தரமாக கவலைப்பட்டேன், உனக்கு எதுவும் நடக்கலையே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. பாஸ் எனக்கு எதுவுமே நடக்கலை பாஸ், நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். உடனே அவனும் வந்து ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் நீ என்னை பிரிஞ்சு இருக்கக்கூடாது, நான் என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகாது ப்ளீஸ், நீ ஏன் என்னை விட்டு போகிற, 24 மணி நேரம் என் கூடயே இறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி வேற கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். உடனே சின்ன வேற பாஸ் இதுக்கப்புறம் நான் உங்களை ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிய மாட்டேன், உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். உடனே இவனும் வேற அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ வேற நம்ம கிஸ் பண்ணியிருக்கோம், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வேற கேட்பானா. பாஸ் இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் என்ன ஒரு செகண்ட் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேற கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.